நான் யார் தெரியுமா? இத வலிகனா மாத்தின்னு வந்துட்டியா? என்னோட வழி தெரியாத யாராவது வருவாங்களா? ஏய் திருமா என்ன பார்த்தா அசூர் மாதிரி தெரியும். யாரு கேட்கறேன்? நான் அசூருக்கு நிறமா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? தாயோ உமா பார்வதி, தந்தையோ சிவன். சிவனுக்கு மகனா போனவன் என் பேர் அனல போட்டானா அனலாசூரே. தம்பி நீ அனலாசூரனாயிரு இல்ல தனலாசூரனாயிரு, இந்த சத்திய லோகத்துக்கு எதுக்கு வந்த? என்ன காரணம்? எதுக்கு வந்தேன்? ஆக்கள் அழிச்ச காய்ச்சல் மற்றும் மாறாளம் மும்மூட்டு தேவையும் நாங்கள் அடிச்சு உழைச்சி அல்லாதம் செய்து எங்க அம்மா பாத்திர கொண்டு போய் விடணும். என் சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட என்னோட வந்தால் ஆச்சு. அதை மறுத்த கொல்லி கல்லியும் கொல்லி நாக்கும் அடிச்சு ஆக்கத்துக்கு விருந்தாருக்கு மகா ஜாக்கிரம். தம்பி நான் முதல்ல யாருன்னு தெரியுமா? சத்தியலோகத்தை ஆளுகிட்ட சதுர்முக படைத்த பிரம்மதேவன்னா சர்வ சாதாரணமா நினைச்சு வந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். போடாடே அடிச்சு விட போற போடா. யமனே வாடானா வரணும். எல்லாத்துக்கும் வீடு முடிக்கணும் யமன். அவன் பாசத்துக்கு தோல் மேல போட்டுட்டு சத்தியலோகம் பிரம்மதேவனை பார்க்க போறான்னா பல்லக்காடி சேர்ந்த கோகுல பையனை பார்க்க வந்துருக்கீங்க. கோகுலா அவன் சென்ட்ரிங் வேலைக்கு போனா போன தொலைஞ்சானே முகத்திலேயே முழிக்காது. நாளைக்கு முழிக்கணும். கோயந்தப்பாடி போகணும். கோயந்தப்பாடி போகணும். பேர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். யமுனே ஓடணும் ஒன்றும் போடணும் போகணும். அதனால சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு நான் கூட்டிட்டு போறேன். மரியாதை வந்தாலாச்சு. வர மறுத்த இருக்கிற ஒரு அடியும் நீ எடுக்கிற ஜென்மத்துக்கு மரம் ஜாக்கிரதை. தம்பி சர்வ ஜாதகமா நினைச்சு பேசிட்டு இருக்கிற அவ்வளவுதான். கம்பி கட்ட பரதா எடுத்து திருப்பி. எங்க சுவாமி கட்டதேவி அவனுக்கு என்னங்க பீத்தலைனுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு பிண்ட படிப்பது வாங்க போலாம். அவன் பொண்டாட்டி மேல யாரத்துக்கு வரையா நீ? நான் தான் விடுமா கல்விக்கு வாய் பேச கொடுக்குறாங்க பொண்டாட்டி. இனிமேல ஏன் பொண்டாட்டி? அவன் ஊன் பொண்டாட்டியா? அப்ப நான் யாரா? உனக்கு என்ன தொழில்? எனக்கோ படைக்கிறது என்னுடைய தொழில். என்ன படைக்கிறேன்? படைக்கணும் படைக்கணும் சொல்றேன். ஒருத்தர் முண்டியா படைக்கிறேன், ஒருத்தர் முடவனா படைக்கிறேன், ஒருத்தர் பூனா படைக்கிறேன், ஒருத்தர் செவடனா படைக்கிறேன், ஒருத்தர் தண்ணிலும் படைக்கிறேன். நீ படைக்கிற படைப்பு நான் படைப்பது ஒருத்தனா மொண்டியா இருக்கிறேன் மொடவனா இருக்கா அதெல்லாம் தேவ ரகசியம். உனக்கெல்லாம் ஒரு மொழியும் சொல்ல முடியாது. அதனால தம்பி சொன்னா கேளு, என் கோபத்துக்கு ஆளாவாத. அப்படியா? நீ மொண்டி மொடவன் கூணு குருடு செவிடு எப்படி படைக்கிற? இந்த கண்டார ஓலி தொழில் எனக்கு பேசக்கூடிய சத்திய தரக்கூடிய தொழில். கலைவாணி. ஆமாடா. கல்வி கத்து கொடுக்குற. ஆமா. நீ கல்வி கத்துக்கணும் வாய் யாரும் பார்க்க மாட்டாங்க. பாருடா பீத்தலைய, நான் வந்து உன் நாக்கில உட்கார்ந்தா மட்டும்தான் நீ பேசுவேன். நீ படைக்கிற படைப்பில்ல. சரி. அத குற்றம் இருக்கு தெரியுமா? என்னடா குற்றம்? ஓட்டுனா எல்லாத்தையும் பேச வச்சியே. சரி. எம்பால வரும்போது வாயாம பாத்துக்கிட்டே போடுறான். இவனை முத்தி யாய ஊமையா படைச்சு விட்டேன். அவர் அப்படிதான் நீ படிக்கணும். ஓட்டுன வச்சியா படிக்கிறேன். ஏய் நாக்கில உட்கார்ந்தா ஓட்டுன வச்சியா படிக்க வைக்கிறான். ஒருத்தன ஜட்ஜா படிக்க வைக்கிறான். ஏட்டு இன்ஸ்பெக்டர். சரி. எம்எல்ஏ சேர்மேன் நிறைய பேர்த்த படிக்க வைக்கிறான். அவங்களும் படிச்சு கல்வி கற்று அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏண்டி ஒருத்தன் ஓமையா படிக்க வைக்கிறான். அவன் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா அவங்க வீட்டுல பார்த்தா ஆவரமா இருக்குது. அவனுக்கு வாய் பேச முடியல. நீ படிக்கிற படிப்பு
கன்னியாகுமரி இவன் எதுக்கு வந்திருக்கான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு எதுக்குங்க? நம்ம வீட்டுல அரண்மனையில மலை சாப்பிட ஏதாவது மிச்சமா இருக்குதா? ஆமாங்க இருக்குது. அத போட்டு அனுப்புவோம் போட்டோம். ஓ அதுக்கு தான் மலை சோத்துக்கு தானே வந்தா மாதிரி என் தேவி அனுப்புறேன் உடனே போட்டு அனுப்புவா. என் சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு என்னோட வந்தாளாச்சு. இன்னும் அடிச்சு உழைச்சு அதான் செய்து உன்னை சத்தியில விட்டு ஓட விட்டு மனதை பெண்டாண்டனும் ஜாக்கிரதை. அந்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு உனக்கு. ஆமா. உனக்கு உண்மையிலே உனக்கு வீரம் இருந்தால் உனக்கு புஜபல பராக்கிரியம் இருந்தால் நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா கேட்டு வாழ் தொடு போர். ஒரு சமாச்சாரம் தெரியுமா? என்னடா? எங்க அம்மா ஈஸ்வரி நான் எப்படி வர்றாங்க தெரியுமா? எப்படி? சித்தர்களோ பத்தர்களோ தேவர்களோ முனிவர்களோ ராட்சதர்களோ மாநில மக்களோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்தவன் எவனு கொல்லவோ வெல்லவோ கூடாது அப்படின்னு வார்த்தாங்கிறேன். 3 தேவர்களும் அணு அசக்க முடியாது. யாரு உங்க அம்மா கிட்ட ஏன்டா ஒரு காலோட சோரம் செய்யற பெண்ணுக்கு இந்த அளவுக்கு தைரி இருக்கிறப்ப நானும் சத்தியலோகத்தலைக்கு ஆளுகின்ற நாடாளு இளவரசர் எனக்கு எவ்வளவு இருக்கும்? எங்க அம்மா காலோட விடுறா நீ கையில பிடிச்சி சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு என்னால ஒரு பொழுது முடியாது. ஆமா அப்படியே சண்டைக்கு வரணும். ஆளுக்கார போய் காலோட சுவார செய்ய கம்மனாடி பொம்பளை இப்ப அடிக்கிறியே மானம் கட்டணும். என்னதான் அடிச்சுட்டா இப்ப பாரு என் தேவியா இருக்கிறா பாரு கொண்டாடி அடி முடியுமா? பீத்தாலைய நான் சொல்றது கேளு. என்னதான் அடிச்சு விட்ட அப்படி அப்படி கேளு. என்னதான் நீ சரியான ஆம்பளையா இருந்தா அப்படி வச்ச ஆம்பளையா இருந்தா என் புருஷனை 10 அடி அடிச்சு பாடுறானே ஆம்பளை ஒத்துக்கிறேன். எத்தனை அடிச்ச? நான் இன்னும் கணக்கு விட்டுட்டேன். நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து அடி. ஃபர்ஸ்ட் கணக்கு விட்டுட்டியா? நான் கணக்கு இங்க வாங்க. நான் கணக்கு விட்டுட்டு வாங்க. உனக்கு கட்டண நேரம் கம்முன்னு இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீ தொலைக்க பீத்தலையா அட நான் கணக்கு விட்டுட்டேன். அப்படியா? ஆமா உள்ளவா. வந்து மரியாதை வந்துரு. மயிலே மயிலே எல்லாம் குண குடுக்காத. தூக்கி போட்டு கால பீத்தலையா இறகா வருமா? ஏண்டி உன்னை எல்லாம் கட்டினரா மகராஜினி என்னைக்கு என் வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ வீட்டுல போன உழவு போகுது. பீத்தலையா என்ன அடிக்கதான முடியும்? ஏண்டா என்ன அடிக்கதான முடியும்? என் அக்கவா முடியும்டா. அடா ஆளுக்காடா நானு பொம்பளைன்னா பேராசை பிடிச்சவன். சரி சரி. இந்த ஆண்களோட பழக்கம் தெரியுமா? செத்த தாயும் கிடையாது, செத்த நாயும் கிடையாது. எங்களும் பார்ப்போம், தலைமையும் பார்க்கணும். வாங்க இவனுக்கு என்னதான் வேணுமாங்க கொடுத்து அமுச்சு விடுங்க. போய் தொலைட்டோம். ஏண்டியா அது தாண்டி நான் சொல்றேன். அவன் எதுக்கு வந்திருக்கானா? எதுக்கு? பழைய சோறுக்கு தான் வந்திருக்கான். அதுக்கு தான் நம்மள அடிச்சிட்டு திரியிறான். ஏங்க நீங்க நெப்பு கட்டு போய் பேசுறீங்களா? பழைய சோத்துக்கு வந்து அந்த அடி அடிக்கிறானே. டேய் உனக்கு என்னடா தம்பி வேணும்? எங்க அம்மா மகேஸ்வரி மகேஸ்வரி ஒரு வருஷம் ஆகுது. சரி 3 தேவரும் போய் எங்க அம்மா பார்க்கலாம். ஆனா அனல்ல பொறுக்க வச்ச எங்க அம்மா என்னை யாரும் கொல்லவோ வெல்லவோ முடியாது. சரி 3 தேவர்களையும் கொண்டு போய் எங்க அம்மாட்ட ஒப்படைக்கணும். என் சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு வா என் தாயிடம். உன் தாயோ ஒரு காலோட சோர செய்யற பெண்ணு. அவ கால எப்பறம் நாங்க மும்மூர்த்தி தேவர்கள் விழுவுது? இல்லன்னா குடுக்குற ஒரு அடி நீ எடுக்க தெரிஞ்சு ஒரு பொழுது முடியாது. கொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? பொண்டாட்டி கூட நான் விட்டு கொடுத்துருவோம். ஆனா ஒரு பொழுது என் சுய கௌரவத்தை விட்டு தர மாட்டாங்க. நல்லா இருப்பீங்களா? என்னாடி பொண்டாட்டி விட்டு கொடுத்து வாங்கிட்டீங்களா? பொண்டாட்டி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்.
ஒரு பொழுது உன் தாயின் காலில் நீ வந்து விழ முடியாது. நான் சொல்லுக்கு மரியாதை கட்டுப்பட்டு ஒரு பொழுது முடியாது. முடியாதுடா. அப்படின்னா அடி வாங்கிட்டு தான் வருவோங்கிற. புறப்பட்டு போறோம். அப்படியா? ஆமா. உன் தாய் பாதத்தை போய் அடைய வேணும். ரெண்டு பேரும் பார்த்தா பாவமா இருக்கு. புறப்பட்டு போறோம். குடும்பாவியம் கல்வி போட்டு கல்வி கொடைவள் தலைவாணி 2 பேருமே சில பிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் எங்க அம்மாட்ட கூட்டு போகணும். எங்க அப்பங்கிற சிவன் அந்த சிவனை பார்த்து அந்த சிவனை பார்த்து மணிக்கு நானும் போறேன். வந்தா பாப்பாய் எத்த அப்பா இருந்தாலும் விட மாட்டேன். அடிக்கிற அடியில் என்னோட சேர்ந்து வரணும். போறோம்.